வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மூன் காட்னஸ் கான்டோர் அந்த பேஜ்ல இருந்து நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக அந்த பேஜ்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணணும்னு யோசிக்க கூட மாட்டேன். ஏன்னா அவங்களோட டெலிவரி டைம் அது வந்து 3 months 6 months 1 year கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்காகவே நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி தான் அவங்களோட அவுட்ஃபிட்ஸும் இருந்துச்சு நிறைய பேரோட ரிவ்யூவில். அதனால நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி ஏன்னு தெரியல, சரி ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கஃப் தான். ஆனால் அது இன்னும் வரல. 2 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஏன் ஆர்டர் போட்டேன்னா 3 to 15 days தான் காமிச்சிருந்துச்சு. ரெடி டு டிஸ்பேச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படி போட்டே எனக்கு 2.5 months ஆயிடுச்சு. லிட்டரலி நான் May 8 ஆர்டர் போட்டேன். எனக்கு இப்போதான் டெலிவரி ஆச்சு. 2 days முன்னாடி தான் டெலிவரி ஆச்சு. நான் மனசுல நினைச்சிட்டேன், சரி ஓகே நம்மளுக்கும் 6 months கழிச்சு தான் வரும் அப்படின்ற மைண்ட் செட்கே நான் வந்துட்டேன். சரி ஓகே, ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துருச்சு. 2.5 monthsலேயே வந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் எனக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். எனக்கு பிடிக்கும், எனக்கு அவங்களோட நிறைய அவுட்ஃபிட்ஸ் பார்க்க பிடிக்கும். பட் ஆர்டர் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். குட் ரிவ்யூஸ் இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி பேட் ரிவ்யூஸும் இருக்கு. ஸோ அதோட இன்னைக்கு ஆக்சுவலா எல்லாம் எது உண்மை அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அந்த அவுட்ஃபிட் கிரீம் கலர்ல வந்துருக்கு. இப்படி பார்க்க வந்து ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. இதுதான் அந்த அவுட்ஃபிட். எனக்கு வந்து இது அவங்க போட்டிருந்தப்ப எனக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பிளாக் போட்டிருந்தாங்க. சரி பிளாக்ல நம்மகிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி தான் நான் வேற கலர் ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து எனக்கு லிட்டரலி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. கலர் வைஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நேரில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த மெட்டீரியல் யூஸ்வலாக நான் இந்த மெட்டீரியல் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா சம்மரில் வந்து கசகசன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி குத்துற மெட்டீரியல், குத்துன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மெட்டீரியல் இது. எனக்கு பிடிக்காது. பிடிச்சவங்களும் இருக்கலாம், பட் எனக்கு பிடிக்காது. பட் ஒர்க்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லைனிங் வந்து சுத்தமா இல்லை. கொஞ்சமாச்சு லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நீ இல்லை தை லென்த் வரைக்குமாச்சு லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் நம்ம உள்ள ஏதாச்சும் போடும்போது அது அப்படியே தெரியும். அந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. லென்த் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு. நான் ஆர்டர் பண்ணது எக்ஸஸ், பட் எனக்கு வந்துருக்கிறது வந்து ML அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதை ஆல்டர் பண்ணி தான் போடணும். இதை நான் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா திருப்பி என்னால் 2 மாசம் 3 மாசம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் நான் பார்த்தேன், உங்ககிட்ட ரிட்டர்னோ எக்ஸ்சேஞ்சோ பண்றது பெரிய டாஸ்க்குன்னு. 500க்கு ஓகே தான். ஒரு 450 சம்திங் வந்துருந்துச்சு. வித் டெலிவரி வந்து 550 600 கிட்ட வந்துருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். லைனிங் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டெலிவரி டைம் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எனக்கு ஃபோட்டோக்கெலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்ல லுக்காகவே இருக்கும். நான் இப்போ வியர் பண்ணி காட்டுறேன். இந்த பார்ட் வந்து செம்ம ப்ரிட்டியாக இருக்குது அண்ட் ஹேண்ட் பார்ட்டும் ப்ரிட்டியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆப்வியஸ்லி நான் கொஞ்சம் டைட் பண்ணணும். அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து லுக் வந்து எப்படி இருக்குன்னா வேஷ்டியோடைய லுக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேஷ்டியோட லுக் மாதிரி அந்த பட்டு வேஷ்டிலாம் கட்டும் போது ஒரு லுக் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. மேபி நான் கலர் வந்து பிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு நான் நினச்சேன் சரி மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்னு நான் நினச்சேன். பட் போட்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குல்ல, கசகசன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. நான் இங்கே ஃபேன்லாம் போடாமல் தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து கசகசன்லாம் ஃபீல் ஆகலை. எனக்கு பேடாக இல்லை இந்த அவுட்ஃபிட். எனக்கு வந்து ஓகே தான். 500க்கு ஓகே தான். உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து இப்போது அர்ஜென்ட் இல்லை, எப்போ வந்தாலும் ஓகே எனக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைஸுமே அவங்ககிட்ட ரீசனபிளாக தான் இருக்குது. ரீசனபிளாக இருக்குன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியலும் வந்து அப்படியே ஹைஃபையாக அப்படிலாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஓகே மெட்டீரியல் தான். 500க்கு எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க அவங்க கிட்ட. அவங்க எப்போ டெலிவரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ப்ளஸ் மெட்டீரியலும் சேமாக இருக்குமான்னு தெரியாது. நான் இன்னொரு அவுட்ஃபிட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அதோட ரிவ்யூஸ் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, ஆர்டர் பண்ணிட்டீங்களா, இல்லை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை பண்ணுற ஐடியா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஓகே தான் இந்த பர்ச்சேஸ். கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் வந்து ஹையாக அமௌண்ட் வாங்கிட்டு லோவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க ஓகே தான். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது, குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கலாம், ஹால் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ இந்த மாதிரி பண்ணணும்னா மறக்காமல் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.